வணக்கம் நண்பர்களே. உங்களோட கத்திரிக்காய் தோட்டத்தில் நிறைய இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்டையர் சோனுமே இந்த முழுசாக அந்த வேவி மார்ஜின் சொல்லக்கூடிய அவுட்டர் லீஃப் எல்லாமே வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நினச்சிக்கிறோம். இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிடையாது. இது முழுக்க இங்கே பாருங்கள், நிறைய பிளான்ட்டில் இந்த மாதிரிலாம் வந்து சைடில் நுனி பூரா வந்து இந்த பக்கம் பூரா உங்களுக்கெல்லாம் வெந்து போயிருக்கும். நிறைய பிளான்ட்டில் இது தெரியும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. ஸோ பொட்டாஸ் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட முக்கியமான என்பிகே நியூட்ரனில் தேர்ட் லார்ஜஸ்ட் நியூட்ரன் சொல்லலாம். ஒரு தாவரத்தோட என்பிகேல ஒரு தாவரத்தை நோய் எதிர்ப்பு திறன் கொடுக்குறதும் ஒரு தாவரத்துக்கு வெயிட் கொடுக்குறதும் அதோட தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து முழுக்க பொட்டாசாக பார்க்குது. ஸோ கத்திரிக்காய் மாதிரி பயிர்களை பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு தடவை பூ பிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா பெருசாக நம்ம பொட்டாஸாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அப்படி பொட்டாஸ் கொடுத்தாலும் அந்த எடுத்துக்க இயலாத வடிவமான அந்த எம்ஓபியில் கொடுப்போம். மியூட்டா பொட்டாஸ் சொல்லக்கூடிய செட் பொட்டாஸை கரைச்சிடுவோம். இல்லை நீங்கள் 13-045 0050 வந்து ஒரு லோ குவாலிட்டி கம்பெனி, இப்போ தமிழ்நாடு பெஸ்ட் கம்பெனி ரொம்பவே இருக்கல ரேட்டு சீப் எதுவாக அதை தான் தள்ளி விடுவோம். அப்போலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல நியூட்ரன் அப்டேக்கிங் ப்ராசஸில் நிறைய பிரச்சனை வரதுனால தான் இந்த மாதிரி வந்து சைடு மாவாஜி பூரா வெந்திருக்கும். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் பற்றாக்குறை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கம்பெனி குவாலிட்டி இருக்கக்கூடிய 13-045 0050 கொடுக்கலாம். இல்லை நம்ம ரீஸ்டோர் 2 அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஜாரியில் 10-20-40 அது கொடுக்கலாம். இல்லை JK-41 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு மருந்து, லிட்டர் 900 ரூபாய் தான். 40% பொட்டாஸ் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் நம்ம கொடுக்கலாம். பொதுவாக இந்த பொட்டாசியத்தை வந்து கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணி விட்டுறது, பாஸ்பரத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி விடுறது ஜிங்க் நியூட்ரண்ட். ஜிங்க் அதிகமாக உங்கள் தாவரத்தை நீங்கள் கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரி பொட்டாஸ் மொபிலைசிங் வேலையும் பாஸ்பரஸ் மொபிலைசிங் வேலையும் ஜிங்கே பார்த்துக்கும். ஜிங்க் சல்ஃபேட்டாக கொடுக்காம ஜிங்க் ஆக்சைடு வடிவத்தில் 13.5% நிறைய கம்பெனிஸில் இருக்குது. அதை நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்கள் தாவரங்களில் பொட்டாஸ் மொபிலைசிங் ப்ராசஸையும் பொட்டாஸ்னால் ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பையும் தடுக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறது கிடையாது.